ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷேர் அண்ட் சிம்பிள் ஸ்பேஸ். நம்ம வீட்டில் சில பொருட்களை நம்ம டெய்லி க்ளீன் பண்ண மாட்டோம். மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா எப்போவாவது டீப் க்ளீன் பண்ணும்போது தான் க்ளீன் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரியான பொருட்களை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு சில க்ளீனிங் ஹேக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம வீட்டில் அயன் பாக்ஸ் டெய்லி யூஸ் பண்ணும்போது இந்த அயனிங் பிளேட்டில் இது மாதிரி நல்லா கருப்பாக ஸ்டெயின் ஃபார்ம் ஆகிடும். இது நம்மளால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நான் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் வினிகரும் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த பேக்கிங் சோடா வினிகர் கூட நான் கொஞ்சம் டூத் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திக் பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நம்ம அயன் பாக்ஸோட பிளேட்டில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வாட்டரியாக பேஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. நல்லா திக்காக பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ இந்த திக்கான பேஸ்ட்டை இந்த பிளேட்டில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். இப்போ இது ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ரிமூவ் பண்ணும்போதே பாருங்கள், அதில் உள்ள அழுக்கு நல்லா ரிமூவ் ஆகிருக்கு. நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள ஸ்டெயின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த பிளேட் நல்லா க்ளீனாக இருக்குது. இன்னும் அங்கங்கே கொஞ்சம் ஸ்டெயின்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு கிச்சன் ஸ்க்ரப்பரில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டை கொஞ்சமாக தொட்டுட்டு அந்த ஸ்க்ரப்பர் வச்சு அந்த அயனிங் பிளேட் ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் ஒரு கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளோட அயன் பாக்ஸோட பிளேட்டு க்ளீன் ஆயிடுச்சு. ஸ்லைடிங் டோர் எல்லாமே நம்ம ப்ரூம் ஸ்டிக் வச்சு க்ளீன் பண்ணும்போது அதுக்கு உள்ளே இருக்கிற அழுக்கும் மண்ணும் ப்ராப்பராக க்ளீன் ஆகாது. அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ரெயிலிங் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பெயிண்ட் ப்ரஷ் இல்லைனா பழைய மேக்கப் ப்ரஷ் ஏதாவது எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இந்த பெயிண்ட் ப்ரஷ் வச்சு ரெயிலிங்க்கு உள்ள இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மண் அழுக்கு எல்லாத்தையுமே ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பக்கமாக அழுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இப்போ ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வச்சு அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடுறேன். இப்போ ஒரு மக்கில் நான் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இதில் டிஷ் வாஷ் லிக்விட் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை அந்த ரெயிலிங்கில் நம்ம அப்படியே ஊற்றி விட்டுறலாம். அதில் இருக்கிற ஓட்டை வழியாக தண்ணி வெளியில் வந்துடும். இப்போ ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அப்போ அழுக்கு எல்லாமே ஈஸியாக ஆகிடும். டிஷ் வாஷ் லிக்விட் நமக்கு அழுக்கு எடுக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ கொஞ்சம் நல்ல தண்ணியை மறுபடியும் உள்ளே ஊற்றி விட்டோம் அப்படின்னா ரெயிலிங் சூப்பராக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், ரெயிலிங் நல்லா க்ளீன் ஆகிருக்கு. இப்போ ஒரு ட்ரையான மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு இந்த ரெயிலிங் ஃபுல்லாக நம்ம நல்லா தொடச்சி விட்டுடலாம். இப்போ ஈரம் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த எக்ஸாஸ்டர் ஃபேன் நல்லா அழுக்கு படிஞ்சு போய் இருக்குது. இதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த மேலே இருக்கிற பிளேட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா நல்லா அழுக்கு படிஞ்சு போய் இருக்குது. 2 பக்கமுமே நல்லா அழுக்காக இருக்குது. இப்போ இதை நம்ம டைரெக்டாக துணியை வச்சு தொடச்சோன்னா கஷ்டமாக இருக்கும். நல்லா ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணி எடுத்து இதில் டிஷ் வாஷ் லிக்விட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த பிளேட்டை இதில் ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சிட போகிறேன். நீங்கள் கிச்சன் ஜிங்கை லாக் பண்ணிட்டு அதுலேயும் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அடுத்தது க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத்தை நல்லா தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு நான் வெளியில் உள்ள பக்கத்துலலாம் நல்லா தொடச்சி எடுத்துடுறேன். இப்போ எனக்கு இந்த ஃபேன் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் அந்த ஃபேனை ரிமூவ் பண்ணி எடுத்துடுறேன். ஒருவேளை உங்கள் ஃபேனில் ரொம்ப அழுக்கு இருந்துச்சு, ரொம்ப படிஞ்சு போய் இருக்குது அப்படின்னா எப்படி க்ளீன் பண்ணலான்னா, ஒரு தேங்காய் எண்ணெயை காட்டன் பாலில் டிப் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் எண்ணெய் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த பிளேடில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிடும்.
இப்போ இந்த இடத்துலலாம் எனக்கு அழுக்கு நல்லா படிஞ்சு போய் இருக்குது. இப்போ நான் இதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். ஒரு காட்டன் பால் எடுத்துகிட்டு அதை தேங்காய் எண்ணெயில் நல்லா டிப் பண்ணி இந்த காட்டன் பால் வச்சு நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக அழுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் துணியை வச்சு தொடச்சாலே நல்லா வந்துடும். ஆனால் அழுக்கு நல்லா படிஞ்சு திக்காக இருக்கும்போது துணியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இது மாதிரி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ நான் ஃபுல்லாமே இந்த மாதிரி காட்டன் பாலை எண்ணெயில் டிப் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. இப்போ நான் ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நல்லா ட்ரையாக தொடச்சிக்க போகிறேன். இப்போ நம்ம 30 மினிட்ஸ் ஊற வச்ச இதையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். இதை நம்ம 30 மினிட்ஸ் ஊற வச்சதுனால இதில் உள்ள அழுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும். ஸோ இதை நல்லா கழுவி நல்லா ட்ரை ஆகிற வரை காய வச்சிடலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து எக்ஸாஸ்டர் ஃபேனுக்குள்ளே மாட்டிட போகிறேன். ஸோ பாருங்கள் நம்ம எக்ஸாஸ்டர் ஃபேன் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்து ஃபேப்ரிக் சேர் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே ஒரு மக்கில் தண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் சேர்த்தோடனே பேக்கிங் சோடாவும் வினிகரும் ரியாக்ட் ஆகி நல்லா பொங்கி வருது. இப்போ இது கூட கொஞ்சம் ஷாம்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஷாம்பு இல்லைன்னா டிடர்ஜென்ட் லிக்விட் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத் ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். ஏன் பாத் ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன் அப்படின்னா பாத் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறதுனால நல்லா நோராக வரும். நமக்கு கொஞ்சம் மைல்டாகவும் இருக்கும் நம்ம ஃபேப்ரிக் சேரில் யூஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ ஸ்பாஞ்சை அந்த லிக்விடில் நல்லா டிப் பண்ணிவிட்டு சேரில் நல்லா ரப் பண்ணிக்க போகிறேன். எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அங்கெல்லாம் நல்லா ரப் பண்ணுங்கள். இப்போ நான் நல்லா ரப் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போவும் நான் ஒரு கிச்சன் ஸ்பாஞ்ச் எடுத்து நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதில் இருக்கிற நுரை எல்லாமே நல்லா வந்துடும். இப்போ இதில் நல்லா நம்ம ட்ரை பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சேர் வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும். நம்ம ஃபேன் கீழே இருந்து க்ளீன் பண்ணும்போது ஃபேனில் உள்ள தூசி வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி வீடு ஃபுல்லாக அழுக்காயிடும். ஸோ எப்படி ஃபேனில் உள்ள தூசி கீழே பறக்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபேனில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக்கு இருக்குது. அதுவும் அதில் ஒரு பிளேடில் ஒரு பக்கத்தில் மட்டும் அழுக்கு நல்லா படிஞ்சு போயிருக்கு. இப்போ நான் இதை எப்படி க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு பாலித்தீன் கவர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இந்த பாலித்தீன் கவரை நான் இந்த பிளேடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 2 பக்கமும் தேய்ச்சி அதில் உள்ள அழுக்கெல்லாம் முதல்ல ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்போ டஸ்ட்டு ஃபுல்லாக அந்த கவர்லேயே கலெக்ட் ஆகிக்கும், கீழே எதுவும் விழாது. ஒரே டைமில் நமக்கு அழுக்கெல்லாம் வந்துடாது. நம்ம ஒரு 2 to 3 டைம்ஸ் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துடலாம். பாருங்கள் இவ்வளோ அழுக்கு கலெக்ட் ஆகிருக்கு. நமக்கு ஒரு அழுக்கும் கீழே விழலை, எல்லாம் பேக்லேயே கலெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் அடுத்த பிளேடை ஒரு பில்லோ கவர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன். உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பில்லோ கவர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பாலித்தீன் பேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பில்லோ கவரை அந்த பிளேடுக்குள்ளே விட்டு அதே மாதிரி 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி மேலே இருக்கிற தூசி எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலும் கீழே ஒரு தூசி கூட விழாது. பில்லோ கவர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பில்லோ கவரில் உள்ள டஸ்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தனியாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். பாலித்தீன் கவர்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டுடலாம். இப்போ ஒரு ஈர துணியை வச்சு பிளேடு ஃபுல்லாக நல்லா தொடச்சி அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஒரு தூசி கூட கீழே விழாமல் ஃபேனை சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷவர் ஹெட்டை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஷவர் டெய்லி யூஸ் பண்ணும்போது அதில் நல்லா வாட்டர் ஸ்டெயின்ஸ் எல்லாம் ஆகிடும். அப்புறம் நல்லா அழுக்கு அடைச்சிருச்சு அப்படின்னா அதில் ஷவர்லேருந்து தண்ணி நல்லா ஃப்ளோ ஆகும், வெளியில் வராது. ஸோ
இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, இப்போ நான் அதுக்கு இங்கே ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன், ஒரு சிப்லாக் பேக் எடுத்திருக்கேன். இந்த சிப்லாக் பேக்கில் கொஞ்சம் வினிகர் ஊற்றிக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்கல, ஃபுல்லாக வினிகர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கவரை அந்த ஷவர் ஹெட்டுக்கு உள்ளே விட்டு அந்த வினிகர் ஃபுல்லாக அந்த ஷவர் ஹெட்டில் நல்லா டிப் ஆகிற மாதிரி இதை நல்லா டைட்டாக பேண்ட் போட்டு கட்டி விட்டுற போகிறேன். இப்போ இது ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம இந்த பேக்கை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய அழுக்கு கலெக்ட் ஆகிருக்கு. இப்போ ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நம்ம ரப் பண்ணோம் அப்படின்னாலே அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். அப்புறமா எல்லா பக்கமும் ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டிங்க அப்படின்னா ஒரு அழுக்கு கூட இருக்காது. ஷவர் ஹெட் அப்படியே புதுசு மாதிரி மாறிடும். குக்கர் வெயிட் நம்ம டெய்லி க்ளீன் பண்ண தான் செய்வோம், பார்க்குறதுக்கு க்ளீனாக தான் தெரியும். ஆனால் அந்த மேலே உள்ள பாட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே அவ்வளோ அழுக்கு இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன், அடுப்பில் கொதிக்கிற தண்ணி. இப்போ இதில் கொஞ்சம் டிஷ் லிக்விட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சோன்னே இதை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த வெயிட் எல்லாத்தையுமே நம்ம போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு லேசாக தேய்ச்சாலே போதும், அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட குக்கர் வெயிட் எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடுச்சு, பார்க்குறக்கும் பளிச்சுட்டுருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் சிம்பிள் ஸ்பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in my next video. Bye bye.